கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சொந்தமாக எந்த வேலையும் செய்ய தெரியாது, தானாக எதையும் செய்ய விருப்பமும் இருக்காது. ஆனால் அடுத்தவங்க எதையாவது செஞ்சாங்கன்னா அதை குறை சொல்லவும் அதை பற்றி கேள்வி கேட்கவும் மட்டும் தயாராக இருப்பாங்க. கட்டின வீட்டை குறை சொல்கிறது எளிதுன்றது வழக்கத்தில் இருக்கக்கூடிய பழமொழி இல்லையா? தேவனுக்காக எதையும் செய்ய மனசு இல்லாமல் சோம்பேறிகளாக வாழ்கிறவங்க தான் இதை செய்கிறாங்க. சபையில் பாட்டு பாட மாட்டாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க, சுத்தம் செய்ய மாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க. ஆனால் யாராவது செஞ்சிருந்தா அதை குறை சொல்ல மட்டும் வந்துடுவாங்க. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, யார் செஞ்சாலும் இவங்க விரும்புகிறபடி செஞ்சால் மட்டுமே அதை ஒத்துக்குவாங்க. இல்லை இவங்களுக்கு பிடிச்சவங்களா இருந்தால் மட்டுமே அமைதியாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதை பொறாமையினாலேயும் தற்பெருமையினாலேயும் குறை சொல்லுவாங்க. நாமளும் நம்மளுடைய குணத்தை இன்னைக்கு நேரம் எடுத்து ஆய்வு செஞ்சு பார்ப்போம். கொலம்பஸ் பல மாதமாக கப்பல் பயணம் செஞ்சு அமெரிக்காவை கண்டுபிடிச்சிட்டு தாய் நாடான இத்தாலிக்கு திரும்பினதுக்கப்புறம் அரசாங்கம் அவருக்கு ரொம்ப பெரிய பாராட்டு விழா ஒன்று ஏற்பாடு செஞ்சிச்சு. இது உள்ளூர் கிணற்று தவளைங்கள் சிலருக்கு பொறுக்க முடியலை. கொலம்பஸ் கண்டுபிடிச்சது அமெரிக்காவே இல்லை, அவருக்கு பாராட்டு விழா நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வாதிட்டாங்க. கொலம்பஸனுடைய கண்டுபிடிப்பு தவறுன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் பகீரத பிரயத்தனம் செஞ்ச வண்ணமாக இருந்துச்சு. பொறுத்து பார்த்த கொலம்பஸ் ஒரு கட்டத்தில் பொங்கி எழுந்துட்டாரு. பாராட்டு விழாவில் பங்கேற்றவங்களுக்கு விருந்தளிக்கிறதுக்கு பல உணவு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. அப்போது தட்டில் இருந்த ஒரு அவிச்ச முட்டையை கொலம்பஸ் கையில் எடுத்து, என் கையில் இருக்கக்கூடிய இந்த அவிச்ச முட்டையை யாராவது செங்குத்தா கீழே விழாமல் சில வினாடிகள் நிறுத்த முடியுமான்னு சொல்லி கேட்டார். பல பேர் முயற்சி செஞ்சு தோற்று போனாங்க. யாராலேயும் முட்டையை செங்குத்தா நிறுத்தவே முடியல. கடைசியில் கொலம்பஸ், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி முட்டையினுடைய அடிப்பாகத்தை கத்தியினால் கொஞ்சம் சீவி அதுக்கப்புறம் அதை நிற்க வச்சார். இது என்ன பிரமாதம், இதை நாங்கள் கூட செஞ்சுருப்போமே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படின்னா ஏன் செய்யலை, உங்களை தடுத்தது ஏதுன்னு சொல்லி கேட்டார். யாராலையும் பதில் சொல்ல முடியல. யாரும் செய்ய முடியாத காரியத்தை ஒருத்தர் செஞ்சாங்கன்னா அவங்கள ஊக்கப்படுத்தணும். அதை விட்டுட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க. உயிரை பணைய வச்சு பல மாதம் கடலில் பயணம் செஞ்சு நான் புதிய கண்டத்தை கண்டுபிடிச்சிருக்கிறேன். எத்தனை ஆபத்துகளில் இருந்து நாங்கள் தப்பிச்சோன்னு என் கூட வந்தவங்களுக்கு தெரியும். சாதனை செய்கிறதுன்றது சுலபமானது இல்லைன்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் சபை அமைதியாச்சு. கொலம்பஸை யாரும் தாக்கி பேச துணியவே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் சாதனை எதுவும் செய்ய வேண்டியதில்லை, எதையும் பெருசாக செய்ய வேண்டியதும் இல்லை. ஆனால் தேவனுக்காக செய்கிறவங்கள பார்த்து உங்களுடைய பார்வையை மட்டும் வச்சு தீர்ப்பு செஞ்சு குறை சொல்லாமல் இருக்க பழகுங்க. உங்களால் உழைக்க முடியாமல் இருக்கலாம், உங்களால் சிறப்பாக செய்ய முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதை செய்கிறவங்கள ஊக்குவிக்கிறதுல ஃபஸ்ட்டு ஆளாக இருக்க பாருங்கள். குறை சொல்கிற குணம் நல்ல குணமே இல்லைன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது உற்சாகம் மூட்டக்கூடிய வார்த்தைகளை பேசவும் அடுத்தவங்கள பாராட்டக்கூடிய வார்த்தைகளை சொல்லவும் பழகுங்க. நிச்சயம் அதை செய்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்ய அது ஏதுவாக இருக்கும். உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் மாரடிக்கவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறதுன்னு மத்தேயு 11:17 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பையும் குறை சொல்கிற கூட்டத்தை பார்த்து சொன்னார். ஆமாங்க, எதுலேயும் குறை காணக்கூடிய யாரையும் எப்பையும் திருப்தி அடைய வைக்க முடியாதுன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சொல்லப்படக்கூடிய குறைகள் உண்மைதானான்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஒருவேளை எதுலேயும் குறை காணக்கூடிய பழக்கம் நம்மக்கிட்ட இருக்குன்னா அந்த குணத்தை விடுத்து நிறை காணக்கூடிய மனுஷங்களாக மாறுவோம். குறையில்லாத மனுஷங்க யாருமே இல்லை. ஆனால் அந்த குறைய மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் மனுஷனே இல்லைன்னு சொல்லலாம். நம்ம மற்றவங்களுடைய நிறைய பார்க்க கற்றுக்கொள்ளுவோம். தேவனுடைய குணத்தை பின்பற்றுவோம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.